ஜெய்சங்கர் ஜி வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டிப்ளமேட் அப்படிங்கிற லெவலுக்கு அவரை கன்சிடர் பண்ணுறாங்க. புட்டின் வந்து ஜெய்சங்கரை வந்து பர்சனலாக பார்த்து ரெட் கார்பெட் போட்டு வாசலில் வந்து அவரை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு நாட்டின் அதிபர். அவர் மோதியை தான் அவர் வரவேற்க முடியும். புரோட்டோகால் படி பார்த்தாங்க. ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அதுவும் தான் வந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அதெல்லாம் ஈரான் வந்து சாதாரண நாடு கிடையாது. அவங்க வந்து ட்ரோன் டெக்னாலஜி, இந்த மிசைல் டெக்னாலஜிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அவங்க நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. இன்னொன்று என்னென்னா, ஏற்கனவே அங்கே சைனாவில் பேங்க்லாம் திவால் ஆகிட்டுருக்கு, ரியல் எஸ்டேட் திவால் ஆகிட்டுருக்கு, எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு கம்மி ஆகிட்டுருக்கு. வாருங்கிறது வந்து சொல்கிறது ஈஸி, செய்யும்போது தான் அதனுடைய தாக்கம் தெரியும். அதனால் யாருக்குமே வாருங்கிறது வந்து வேண்டாம், ஆனால் வேணும். உலக அரசியல் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ அப்படியே இப்போ இந்தியா கிட்ட வந்து நம்ம டச் பண்ணி நிற்கிறோம். ஆமாம். இப்போ இந்தியாவோட நிலைப்பாடு எப்படி? குறிப்பாக இந்த இடத்துல என்ன ஒரு கொஷின் வருது அப்படின்னா, சைனாவா இல்லை அமெரிக்காவா அப்படின்னு பார்க்கும்போது யாரும் முன்னாடி போயிடக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்க. பட் இப்போ நம்ம என்ன சொல்லிக்கிறோன்னா, சீக்கிரம் வல்லரசு நாடாக மாறிடும் சொல்கிறோம். 8வது இடத்துலேருந்து இப்போ 5வது இடத்துக்கு வந்திருக்கோம். விரைவாக 5வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு முன்னேறிடும் சொல்கிறோம். அப்போது வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்தியா எப்படிப்பட்ட சவாலை இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் மற்ற நாடுகள் மத்தியில் கையாளும் நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ சேலஞ்சஸாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? ஆமாம், கரெக்டு. அதாவது இப்போ வந்து சைனா வளர்ந்துருச்சு. இப்போ பொருளாதார ரீதியாக நிறைய ஏற்றுமதி செஞ்சு அந்நிய செலாவணிகளை நிறைய குமிச்சு வச்சு அமெரிக்காவை சேலஞ்ச் பண்ணுற லெவலில் வந்ததுனால தான் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ எதிரியாக வரல, ஆனால் முன்னாடி நான் சொன்ன மாதிரி என்றைக்கு வேணாலும் சைனாவை அது வரவிடாமல் பண்ணுறதுக்காகத்தான் அமெரிக்கா வந்து இந்தியாவோட நல்லுறவு வச்சுருக்கு நிறைய விஷயத்தில். இந்த குவாட் அப்படிங்கிறதெல்லாம் அதனால தான். அதாவது அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்தியா இந்த 4 கண்ட்ரியும் சேர்ந்து இண்டோ பசிபிக் ரீஜனில் சைனா வந்து மிக அதிக அளவில் அந்த சி ட்ரேடுன்னு அதில் ஆதிக்கம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு அது வேறு. பெல்ட் அண்ட் ரோடு ஸ்கீம் வேறு. இது வந்து சி ரூட்டில். இப்போ சவுத் சைனா சி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். மால்டீவ்ஸில் வந்து சைனா வந்து அந்த இடத்துல ஆக்குபை பண்ண பார்க்குறாங்கன்னா அங்கேருந்து வேவ் பார்க்க முடியும். எந்த கப்பலாக இருந்தாலும் வந்து நீங்கள் வேவ் பார்க்குறதோடு இல்லாமல் கண்ட்ரோல் பண்ண முடியும். அது ஆதிக்கம்னு சொல்லலாமே நம்ம. அந்த எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இந்தியா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் 4ம் சேர்ந்து QUADன்னு வச்சுருப்பாங்க. அந்த குவாடுன்ற அமைப்பு இருக்குது. அதை வந்து கொஞ்சம் மேற்பார்வை பார்க்குறாங்க. இதில் என்னென்னா, அது வந்து ஒரு இப்போ ஃபார்மல் அமைப்பு கிடையாது. இந்தியா வந்து ஓகே நாங்கள் அவங்க கூட சேர்ந்து செய்கிறோமே தவிர அதுக்காக ஒரு ரூலு ரெகுலேஷன் இது ஒரு அமைப்பாக இது பண்ணி ஃபார்மலாக செஞ்சு அதில் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்துலேயுமே இந்தியா கேர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஏன்னா இந்தியா வந்து யாரோடையுமே எங்களுக்கு வந்து எனிமையே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து எல்லாரோடையும் ஃப்ரெண்டு தான். எங்களுடைய வளர்ச்சி, எங்கள் நாட்டில் வளர்ச்சி எதனால் இருக்குன்னா எங்களுடைய டெமோக்ராஃபினால் இருக்குது. நாங்கள் எங்களால் உற்பத்தியும் செய்ய முடியும், எங்களாலேயே கன்சம்ஷனும் செய்ய முடியும், எங்களால் ஏற்றுமதியும் செய்ய முடியும், எங்களால் குறைஞ்ச விலையில் அடுத்த நாடுகளுக்கு எது வேணுனாலும் கொடுக்க முடியும். ஆயுதங்கள்லேருந்து மருந்துலேருந்து எல்லாமே கொடுக்க முடியும். இப்போ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஏகப்பட்ட ரிஃபைனரி செஞ்சு குரூடை வாங்கி மட்டும் போகாது, அதை பெட்ரோலாகவும் டீசலாகவும் அது மேக்ஸிமம் வந்து நம்ம இந்தியன் கம்பெனி தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க யூரோப்பியன் கண்ட்ரீஸுக்கு. அது மாதிரி இந்தியா வந்து இப்போ எந்த பொசிஷனில் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் யார் முதல்ங்கிற போட்டி இருந்துக்கிட்டே இருந்தாலும் இந்தியாவினோட வளர்ச்சி வந்து இன்றைக்கி சைனாவை விட மிஞ்சி இருக்குது. முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, சைனா வந்து ஏற்றுமதி மட்டும்தான் பண்ண முடியும். அவங்களுக்கு வந்து இந்த சோகால்டு லோக்கல் கன்சம்ஷன் கிடையாது. நம்மளோடது அப்படி கிடையாது. நம்ம வந்து உற்பத்திக்காக அதே மாதிரி நுகர்வோர்களும் கன்சம்ஷனும் நம்மக்கிட்ட அதிகம் நிறைய இருக்குது. நம்ம என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ நம்மளால் அதை ஏற்றுக்க முடியும். பாருங்களேன், 10 லட்சம் கார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா எல்லாம் விற்கிது இந்தியாவிலேயே. அந்த மாதிரி இதில் என்ன ஒரு பாயிண்ட், இப்போ இருக்கிற இந்த கடந்த 10 வருஷத்தில் இருக்கிற புது ஆட்சினால் என்ன ஆகுதுன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட்டை குறைங்கிறாங்க. ஐ மீன் இம்போர்ட்டை குறைச்சி எக்ஸ்போர்ட்டை. ஆமாம், இப்போ ரீசெண்டாக வந்த டேட்டாலாம் கூட வந்து கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் அப்படின்வாங்க. அதாவது எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டுக்கு வரல, அது குறைஞ்சிக்கிட்டு வருது. அதாவது இம்போர்ட்டு கம்மி ஆகிட்டு வருது, எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டு வருது. இன்னும் மேட்ச் ஆகலை. ஒரு ஸ்டேஜில் எக்ஸ்போர்ட் வந்து இம்போர்ட்டை விட அதிகமாகிடும். நமக்கு மெயின் பிரச்சனை இம்போர்ட்டில் வந்து ஆயில் தான்.
அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வேறு டைப் ஆஃப் எனர்ஜிலாம் வந்துட்டு பெட்ரோல் கூட பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனால் அண்ட் பெட்ரோல் மிக்ஸ்டு அந்த மாதிரிலாம் 80-20 அண்ட் 60-40 காம்போவில் இல்லை. அதை விட முக்கியமானது வந்து என்னென்னா நம்ம ஹைட்ரஜன் பவர்டு வெஹிக்கிள். இப்போ ஈவன் இந்த 2024 வந்து ஒரு ட்ரெயினே வந்து ஹைட்ரஜன் பவரில் கொண்டு போகிறாங்க. அதுக்கு தான் பெரிய கம்பெனிஸ்லாம் இந்த க்ரீன்னு வர கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் அந்த ஹைட்ரஜன் இதில் தான் இருக்காங்க. அதில் வந்து அதெல்லாம் வந்துருச்சுன்னா நம்மளுடைய ஆயில் கன்சம்ஷன் குறைஞ்சிரும். ஏன்னா 85% நம்ம ஆயில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் மொத்தத்தில். அது குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ இம்போர்ட் குறையும். ஆனால் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அட்வான்டேஜ் வந்து எக்ஸ்போர்ட் வந்து எஸ்பெஷலி டெக்ஸ்டைலில், ஃபார்மாவில் வந்து இந்தியாவை வந்து மோடிஜி ஒரு தரம் பெருமையாகவே சொல்லியிருக்காரு, உலகத்தினுடைய மருந்தகம் நம்ம இந்தியா அப்படின்னு. அவ்வளோ ப்ரொடக்ஷன் இருக்குது, இவ்வளோ கம்பெனிஸ்லாம் இருக்குது, நிறையா ரொம்ப. அப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்கும். பெரிய ஒரு ஸ்டேஜில் நல்ல பொருளாதார நிலைமைக்கு வர்றதுக்கான இது இருக்குது. இதில் டெஃபினட்டாக இந்த மாதிரி வரும்போது இதை வந்து எல்லாருமே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, எப்படி வரும், என்ன மாதிரி வரும், எங்கே இவங்க வந்து இது பண்ணுவாங்க. ஆக மொத்தம் அதுக்கு தகுந்த மாதிரி செக் வைப்பாங்க. செக் வைக்கிறது அப்படின்னா எந்த மாதிரி செக் வைக்கலாம் அப்படின்னாக்கா, சில ப்ராடக்ட்டை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணலாம், எக்ஸ்போர்ட்டை பேன் பண்ணலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ட்ரேடை முடக்கலாம், சாங்ஷன் பண்ணலாம், என்னமோ இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி செய்யலாம். சின்ன ப்ராக்ஸி வார் செய்யலாம். பொருளாதாரத்தை முடக்கினாக்கா அது மாதிரி. இது ஏற்கனவே இந்தியா பாகிஸ்தான் பாடலாம். இதில் வந்து என்ன ஒரு முக்கியமான இதுனா, நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன், ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ்னு சைனா ஆரம்பிச்சிருக்காங்க, நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ஸ் அப்படின்னு இந்தியா ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் எப்படி வந்து இந்தியாவை முடக்க முடியும் அப்படின்னாக்கா, ஃபாரின் பவர் வந்து நம்மளை விளையாடலாம். ஃபாரின் பவர் அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஓப்பன் சொசைட்டின்னு ஜார்ஜ் சோரோஸோட இருக்குது, அவர் நிறைய டூல் கிட் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேப்பரில் நம்மளே படிக்கிறோம். இப்போல்லாம் ஓப்பனாகவே வருது. ஏன்னா முன்ன மாதிரி சோஷியல் மீடியா இல்லாத நாள் கிடையாது. அவர் வந்து இங்கே இருக்கிற கைக்கூலிகளில் வச்சு போராட்டங்கள் நடத்தலாம், சிஏஏவாக இருக்கட்டும், இல்லை ஃபார்மர் ஸ்ட்ரைக்கர், இந்த மாதிரி நிறையா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். இந்த ஆட்சி இருக்கிறதுனால தானே இந்தியா முன்னேறுது. இந்தியாவை முன்னேற விடாமல் நமக்கு தோதான ஆளை இங்கே வைக்கிறதுக்கு, அதுக்கு வந்து ரெஜிம் சேஞ்ச் அப்படின்வாங்க. அதை கொண்டு வரத்துக்கு கூட அவங்க இப்போ நிறைய டூல் கிட்ட நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்றுனா வெடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க செய்வாங்க. இது வந்து வெளிநாட்டில் இருக்கிற ஓப்பன் சொசைட்டி ஆர் ஜார்ஜ் சோரோஸ் மட்டும் கிடையாது, சிஐஏ கூட செய்யலாம். அவங்களும் சேர்ந்து தான் செய்கிறாங்க எல்லாத்தையுமே. அது மாதிரி செய்யும்போது எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னுமாக்க, நம்ம இந்தியாவுக்குள்ளே சிலது செய்யலாம், அதே மாதிரி இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள்லேயும் சிலதை செய்யலாம். அதில் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, இந்த கடந்த 10 வருஷத்தில் மோடி வந்து நம்ம சுற்றி இருக்கிறனால, எக்ஸப்ட் பாகிஸ்தானை தவிர, நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2-3 கண்ட்ரி எடுத்துக்கலாம். பூட்டான் எடுத்துக்கலாம், ஃப்ரெண்ட்லி நாடு. நேபாள் இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி. அதே மாதிரி பங்களாதேஷ், அது இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி. சில வேண்டாத இன்சிடென்ட் நடக்கும், ஏன்னா அது முஸ்லீம் நாடு, அங்கே சில ஃபண்டமெண்டலிஸ்ட் இருப்பாங்க, அது சிலது அகேன்ஸ்ட் இந்துவிசம் பண்ணுறாங்க, அதை விட்டுடுங்க. ஆனால் ஓவராலாக கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து இந்தியாவோட அணுக்கமான உறவு முறை தான் இருக்குது. அது மாதிரி ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க. இப்போ இவங்க இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா, மியான்மார் அதே மாதிரி, அதாவது பர்மா. இப்போ இங்கே என்ன பர்மால் மணிப்பூர் இஷ்யூ வந்து நிறைய பேசியாச்சு. அது வந்து ஒரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கூட ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் படித்தேன், ஒரு தலைவர் வந்து யார் அதுக்கு தூண்டுதலாக இருந்த ஒரு தீவிரவாதத்தில் இருக்கிற ஒரு ஆளோட ஃப்ரெண்ட்லியாக யாத்திரை போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து, அவர் தான் ஆக்சுவலாக வந்து நம்ம உளவுத்துறை வந்து இவர் தான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் மணிப்பூரில் இருக்கிற டிஸ்டர்பன்ஸுக்கு அவரோட சேர்ந்து இருக்காங்க. அப்போனா அவங்க யார் என்ன பண்ணாங்கன்றது நமக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய வருது இந்த காலத்தில். அதனால் டக்குன்னு தெரிஞ்சிடுது, நியூஸ் வந்துடுது. அவர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு, அவர் கூட இருக்குது, கட்டி பிடிக்காத குறை தான் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து எப்போ பார்த்தாலும் ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட பொருளாதாரத்தை விட்டுட்டு அதில் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். வளர்ச்சி திட்டங்களை விட இதை டேக்கிள் பண்ணுறதுல நேரம் விரையும், சால்வ் பண்ணுறதுல டைம் வேஸ்ட் ஆகிடும். டைம் மட்டும் இல்லை, பணம். இராணுவத்துக்கு வச்சு இது பண்ணி எப்போ பார்த்தாலும் ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதை டேக்கிள் பண்ணணும்னா அதுக்கு பணம் செலவு பண்ணணும்ல, அது மாதிரி போயிடும் அது. அதனால் வந்து இதுவாச்சு, இது இப்படி இருக்குது. அதில் வந்து நான் இப்போ குறிப்பாக நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பூட்டான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, முதல்ல பங்களாதேஷ் எடுத்துப்போம். பங்களாதேஷில் வந்து அமெரிக்காலேருந்து ஒரு லேடி இருக்காங்க, விக்டோரியா நியூலாண்டுன்னு. அவங்க வந்து இந்த ரெஜிம் எக்ஸ்சேஞ்சுக்கு எக்ஸ்பர்ட். அவங்க
அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, பங்களாதேஷில் போன மாதம் 7ஆம் தேதி, ஜனவரி 7ஆம் தேதி எலெக்ஷன் நடந்தது இந்த மாதம். அங்கே வந்து இந்த ஷேக் ஹசீனான்னு இருக்கிறவங்க தான் 3 தடவை ஏற்கனவே ஜெயிச்சிருக்காங்க, இப்போ 4வது தடவை ஜெயிச்சிட்டாங்க. அவங்கள எப்படியோ வெளியே தள்ளிடணும். ஏன் அப்படின்னா, அந்த ஷேக் ஹசீனாவும் நம்ம மோடிஜியும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. எப்படி இந்த இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, ஜார்ஜியா மெலோனி, அவங்களையும் மோதியும் பேரையும் கனெக்ட் பண்ணி மெலோடின்னே வச்சுட்டாங்க பேர். அந்த அளவுக்கு க்ளோஸாக இவங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. இந்தியா சொல்கிறத எல்லாம் செய்வாங்க, இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்கள ஆட்சியில் உட்கார விடாமல் செய்யணும், அவங்கள கவுத்துறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விதமான உத்திகளையும் அவங்க செஞ்சாங்க. அது வந்து எந்த அளவுக்கு போச்சுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அமெரிக்காவோட அம்பாசடர் பங்களாதேஷில் உட்காந்துருக்கிறவர் அந்த நாட்டினுடைய எலெக்ஷன் கமிஷனரை போய் பார்த்து நீ இந்த மாதிரி எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாருன்னா எவ்வளோ ஒரு, அதை வந்து நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, திமிருத்தனம்னு சொல்லுவேன் நான். இப்போ நம்ம நாட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷனர் வந்து யூஎஸ் கர்செட்டின்னு இருக்கார். அவர் வந்து நீ எலெக்ஷன் கமிஷனரை பார்த்து ஐயா நீ இந்த மாதிரிலாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணணும்னா மோடி விடுவாரா? ஒரு நாட்டினோட இறையாண்மையில் நீ அடுத்த நாட்டுக்காரன் எலெக்ஷன் கமிஷன் எப்படி? அந்த மாதிரி பங்களாதேஷில் பண்ணாங்க. அப்போசிஷன் பார்ட்டி கலிடா ஜியான்னு ஒரு மேடம் இருக்கு, கலிடா ஜியான்னு இருக்கு, பேகம் கலிடா ஜியான்னு. அவங்க வந்து நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டோம்னு நிறைய ட்ரெயினை கொளுத்துனாங்க, பஸ்ஸை கொளுத்துனாங்க, டெக்ஸ்டைல் லேபர்லாம் ஸ்ட்ரைக்கில் போனாங்க. நிறைய கூத்து நடந்தது அங்கே. டெக்ஸ்டைல் வந்து பங்களாதேஷ் இந்தியாவோட காம்படிஷனில் இருக்குது, நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை முடக்கிட்டாங்க அங்கே. எவ்வளவு, கிட்டத்தட்ட 45% அதிக சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லியுமே முடக்கிட்டாங்க. அதெல்லாம் வந்து இந்த கைக்கூலிகள் செய்கிற வேலைகள் தான் அந்த விக்டோரியா நியூலாண்டு. இதுதான் டூல் கிட்டு. இது மாதிரி செஞ்சு அந்த ஆட்சியை வந்து அந்த ஷேக் ஹசீனாவை எடுத்துடணும். ஆனால் தம்பிங் மெஜாரிட்டியில் ஜெயிச்சிட்டாங்க அவங்க. இப்போ இந்தியா உடனே மோடி அவருக்கு வந்து பாராட்டு தெரிவிச்சு, ஏன்னா இந்த நல்ல உறவு வரும். ஏன்னா அவன் வந்து மோசமான, நமக்கு வந்து தேவையான ஆள் இல்லை, அமெரிக்காவுக்கு தேவையான அவங்க அங்கேருந்து ஏதாவது இங்கே ட்ரபிள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறது பீஸ் ஆஃப் மைண்ட் இல்லாத பண்ணிட்டாங்கன்னா நாட்டினோட வளர்ச்சி கண்டிப்பாக கெடும். பொருளாதாரம் ஏதாவது ஒரு ட்ரபிள் வரும், கெடும், இது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஆச்சு. அங்கே ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தது பூட்டான். கரெக்டாக 8ஆம் தேதி எலெக்ஷன் நடந்தது. 7 ஜனவரி பங்களாதேஷ், 8ஆம் தேதி பூட்டானில் எலெக்ஷன் நடந்தது. அங்கேயும் இதே மாதிரி தான். இதுக்கு முன்னாடி இருந்தவர் வந்து இப்போ யார் எலெக்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்தவர் ஆல்மோஸ்ட் சைனாவோட கையெழுத்தே போட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ வேறு இந்தியாவுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறவர் தான் ஜெயிச்சு வந்திருக்காரு. அதனால் பூட்டானே இப்போ நம்ம நல்ல, ஏன்னா பூட்டான் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னா, இந்த டோக்லாம் பற்றி உங்களுக்கு தெரியும், இந்த சிக்கன் நெக்கு அதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. அங்கெல்லாம் வந்து எந்நேரமும் சைனா வந்து நின்றோம். அந்த இடத்த அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கனாக்கா நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். அது இப்போ நமக்கு அது மாதிரி பூட்டான். அங்கேருந்த டூல் கிட்ட வந்து நம்ம இது அமெரிக்கா சைனாவும் சேர்ந்து செஞ்சது, அதை வந்து தடுத்து. நம்மக்கிட்டையும் ஆள் இருக்குது, இருக்காங்க எத்தனையோ இடத்துல வந்து திடீர்னு பேப்பரில் நம்ம நியூஸ் படிக்கிறோம், அன்னோன் பர்சன் கில்டு ஸோ அண்ட் ஸோ அப்படின்ற மாதிரி தீவிரவாதிகளையோ இல்லை இந்தியாவுக்கு ஆதரவாக இல்லாதவங்கள பாகிஸ்தானில், அது மாதிரிலாம் இருக்கும்போது நம்மக்கிட்டே ஆள் இருக்குது. அதனால் நம்மளும் அவங்க கேம் விளையாடணும் அப்படின்னாக்கா நமக்கு அந்த கேமை இன்னும் பெட்டராக எப்படி விளையாடுறதுன்னு நம்மக்கிட்ட இப்போ சக்தி வந்தாச்சு. அதனால் நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா தைவான் நம்ம பக்கத்து நாடு கிடையாது. ஆனால் தாய்வான்லேருந்து நமக்கு நிறைய இது செமிகண்டக்டர் மாதிரி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து வருது. இந்தியாவோட ஃப்ரெண்ட்லி தான். அது வந்து சைனா வந்து அங்கேயும் இதே மாதிரி இந்த ரெஜிம்ஸ் சேஞ்ச் வந்து அங்கே வந்து சைன்னு ஒரு லேடி தான் பிரசிடெண்ட்டாக இருந்தாங்க. அங்கே என்ன ரூல்லாம் இந்த அமெரிக்கா மாதிரி அங்கே 2 டேர்ம் இருந்தாங்க, 3வது டேர்ம் கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் லக்கிலி என்ன ஆகிடுச்சு, அப்போ அங்கேயும் சைனா ரொம்ப ப்ளே பண்ணாங்க, இதை எப்படியாவது மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து லக்கிலி லாய் செங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், சிங்னு அவர் வந்து இப்போ எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரு. அவர் வந்து அகேன்ஸ்ட் சைனா, அகேன்ஸ்ட் சைனானா இன் ஃபேவர் இந்தியா, அந்த மாதிரி நம்ம எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அவர் ஜெயிச்சு வந்ததுனால நமக்கு அந்த நல்லுறவு வந்து. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை சுற்றி இருக்கிற நாடு, இப்போ அந்த சவுத் சைனா சீல வந்து நான் சொன்ன மாதிரி ஆதிக்கம் செலுத்துறதுக்கு சைனா வந்து சீல ட்ரேட்டுக்குன்னா இப்போ அது மாதிரி நடக்காது. ஏன்னா நம்ம அந்த வந்து சபாங்னு ஒரு இது இந்தோனேஷியாவில் ஒரு போர்ட் அதானிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அது நல்லா ஸ்மூத்தாக போகும். தைவானில் வந்து சைனா இல்லைன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் நிம்மதி. அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு இப்போ. இது மாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து அதில் வந்து என்னென்னா அவங்களோட வைஸ் பிரசிடெண்ட் ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, திபெத்துக்கு ஆதரவாக இருக்காங்க. அவங்க திபெத்தினுடைய ஸ்டோரியை நம்ம ஒரு தனி ஸ்டோரியாகவே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த தலாய் லாமா எப்படி இந்தியாவுக்கு வந்தார் பற்றி. அதனால் அவங்க வந்து திபெத்துக்கு ஆதரவாக இருக்கிறதுனால திபெத்துக்கும் இந்தியா லடாக்குக்கும் பார்டர். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகிட்டு இருக்கோம் இந்த மாதிரி. இது ஒரு பக்கம். ஏன்னா எல்லோரும் நம்மளை எல்லா விதத்துலேயும் நம்மளை சூழ்ந்து உள்நாட்டு கலகங்களை தவிர வெளியில் சுற்றி இருக்கிறவங்களும் நம்மளை வந்து போட்டு அமுக்கி
சாவடிக்கணுங்கிற மாதிரி பார்க்கும்போது இதுலேருந்து நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம். ஆனால் இப்போ முக்கியமான இது என்ன அப்படின்னாக்கா, இந்த யுக்ரைன் ரஷ்யா வாரில் வந்து நமக்கு பெரிய பிரச்சனை வந்தது இந்த ஆயில். உலக நாடுகள்லாம் விலை கணப்பணான்னு ஏறிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம வந்து போனோம்னா நம்ம பொருளாதாரம் அடிபடும். ரொம்ப சாமர்த்தியமாக வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆல்ரெடி சாமர்த்தியமாக மோடிஜி வந்து ஜெய்சங்கர் ஜி, நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஜெய்சங்கர் ஜி வந்து இன்றைக்கி வந்து உலகத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் மோஸ்ட் இன்டெலிஜென்ட் டிப்ளமேட் அப்படிங்கிற லெவலுக்கு அவரை கன்சிடர் பண்ணுறாங்க. நல்லா அழகாக பேசுகிறாரு, எல்லா உறவுகளையும் நல்லா இது பண்ணி வச்சுருக்காரு, யாரை எப்படி பதமாக பேலன்ஸ் பண்ணணுமோ அது மாதிரி செய்கிறாரு. இந்தியாவுக்கு எது நல்லதோ அதை கண்டிப்பாக செய்து முடித்து எடுத்துட்டும் வராரு. இதில் வந்து என்ன பண்ணோன்னா, நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து சீப்பாக ஆயில் வாங்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். புட்டின் வந்து ஜெய்சங்கர் ஒரு தரம் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவலை பார்த்துருக்காரு புட்டின். அது ஒரு இது முன்னாடி நடந்தது. அதுக்கு அடுத்தது வந்து இப்போ புட்டின் வந்து ஜெய்சங்கரை வந்து பர்சனலாக பார்த்து ரெட் கார்பெட் போட்டு வாசலில் வந்து அவரை இன்வைட் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காரு. அதெல்லாம் பெரிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு நாட்டின் அதிபர், அவர் மோதியை தான் அவர் வரவேற்க முடியும். புரோட்டோகால் படி பார்த்தாக்க ஒரு ஃபாரின் மினிஸ்டர் அதுவும் தான் வந்து வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போகிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம். அதில் தான் நான் வந்து என்ன சொல்லணும்னா, இந்தியா வந்து உலகத்தில் எங்கே நிற்கிது, என்ன ஒரு பெருமையான தருணம் நமக்கு அப்படிங்கிறத உணரக்கூடிய செய்திகள் இதெல்லாம். ஆனால் மற்றவங்க அதை வந்து இலக்காரமாக இது என்ன பெரியதுன்னு அப்படி கிடையாது. அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தான் அது புரியும். அது மாதிரி அவர் ஜெய்சங்கர் போய் அங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த ஜெய்சங்கர் அங்கே போய் டிஸ்கஸ் பண்ண உடனே அங்கே முக்கியமான செய்திகள் வந்து நமக்கு பப்ளிக்கு ஆயில் ப்ரைஸு கம்மியாக கொடுக்குறேன் நிறைய. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்னென்னா, கூடங்குளம் அட்டாமிக் பவர் 5 யூனிட் எக்ஸ்ட்ராவாக கூடங்குளத்தில் ரஷ்யாவோட டெக்னாலஜியோட ஜாயிண்ட் வெஞ்சர் தான் இப்போ அணு உலை மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு கூடங்குளத்தில் வைக்க போகிறாங்க. அந்த கூடங்குளத்தில் வந்து இது அது மாதிரி வந்துன்னா நமக்கு மின்சார பற்றாக்குறை இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நோக்கி போயிட்டுருக்கோம். ஆயில் இம்போர்ட்டை குறைக்கணுங்கிறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிளை விட ஹைட்ரஜன் பெட்டர், என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். பட் இப்போதைக்கு அது ஒரு ஸ்டெப்பு இப்போ போவோம், அதனுடைய ஆராய்ச்சி முடிஞ்சு அது வரும்போது அது பார்க்கலாங்கிறதுக்காக மின்சாரம் வெஹிக்கிளுக்கு மட்டும் இல்லை, பல விதத்துலேயும் தேவை. கிராம் ஜோதி யோஜனான்னு ஒன்று பண்ணிடுறாரு. எல்லா கிராமத்துலேயும் எலக்ட்ரிசிட்டி கொடுப்போம் அப்படின்னு ஒரு 10 வருஷத்தில் முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சுங்கிறாங்க அந்த கிராம ஜோதி யோஜனா அப்படின்னு. எல்லார் வீட்லேயும் விளக்கு, எல்லா கிராமத்துலேயும் எல்லார் வீட்லேயும் தங்கு தடையற்ற. அப்படி கிடையாது, ஓகே ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வரும், 4 மணி நேரம் பவர், அது மாதிரி இல்லாமல் இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு ஸ்கீம்னால நமக்கு அந்த கூடங்குளம் அணு உலையில் போன்ற மின்சார உற்பத்தி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் வந்து பப்ளிக்கு கொடுத்த நியூஸு. இதுக்கு பின்னாடி ஒரு நியூஸ் இருக்குது. அதை வந்து இப்போ ஈரானோட கனெக்ட் பண்ணும்போது நான் கொண்டு பேசுவோம். கண்டிப்பாக நிறைய இருக்குது, யுரேனியம் தோரியம் எல்லாம் நிறைய இருக்குது, அதை பேசுவோம் அடுத்தடுத்த டாப்பிக்கில். இப்போ இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடன் நம்ம எப்படி நட்புறவாக இருக்கிறோம், சேலஞ்சஸ் கொஞ்சம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பார்க்கும்போது இப்போ கூட லட்சத்தீப் போயிட்டு இருந்தார் நம்ம பிரதமர் அவர்கள். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், மாலத்தீவு விவகாரமும் எல்லாருக்குமே. இல்லை, இங்கே என்ன சொல்ல வந்தேன்னா, ஜெய்சங்கர் வந்து ஈரான் போயிட்டு வந்தார். இந்த வார்லாம், அதாவது ஈரான் வந்து பாகிஸ்தான் மேலே ஏவுகணைகளை விடுறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜெய்சங்கர் போய் ஈரான் பிரசிடெண்ட்டை பார்த்துட்டு வந்திருக்காரு. அது நம்ம செய்திகள் வந்து அதிகமாக பேசப்பட்டது. அது ஒரு நாள் முன்னாடி அங்கே போய் இருந்தார், என்னவா இருக்கும், அது காரணமோ அவர் காரணமோ என்ன சொல்லி அப்படிதான் சொன்னாங்க. அது வந்து அங்கே வந்து போய் பார்த்துட்டு வந்திருக்காங்க. வந்து எல்லாருமே கேட்டாங்க, காஸ் அப்படின்னு போட்டு ஜெய்சங்கரும் பிரசிடெண்ட்டும் மீட் பண்ணுறது, எஃபெக்ட்னு போட்டு ஏவுகணை பாகிஸ்தானில் விழுறத போட்டு அந்த மாதிரிலாம் கார்ட்டூன்லாம் போட்டிருந்தாங்க. அது மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிற மாதிரி. அவர் அங்கே போய் பார்த்தது எதுக்காக அப்படின்னாக்கா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈரான் வந்து எனி டைம் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த நியூஸு தான் ரஷ்யாவில் வந்து புட்டினோட ஜெய்சங்கர் டிஸ்கஸ் பண்ணினார் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதே ஒப்பீனியனை தான் ரஷ்யா வந்து ஈரானோட ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்காங்க இன்றைக்கி தேதி வரைக்கும். அங்கே வந்து அவர்கிட்ட போய் இது மாதிரி நியூக்ளியர் வெப்பன், நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி, ஒருவேளை பாகிஸ்தானில் தூண்டி விட்டு யூஎஸ் அந்த இடத்துல வந்து உக்காந்து ஈரானை வந்து கொலாப் பண்ணணும், அதாவது அடியோட இது பண்ணணும் அப்படின்னு வார் மாதிரி சிச்சுவேஷன் வந்ததுன்னா, என்னுடைய அனுமானம் ஜெய்சங்கர்ஜி வந்து ஈரான் பிரசிடெண்ட்டுக்கிட்ட அணு ஆயுதங்களை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் கெப்பாசிட்டி எங்களுக்கு தெரியும், எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் உங்கள் கெப்பாசிட்டி தெரியும், அதை தவிர்க்கிறதுக்காக இது வந்து என்னென்னா மனிதம் அப்படிங்கிறது வந்து மோதிஜிக்கு முக்கியம், அதுக்காக அவர் அங்கே போயிருக்காரு அப்படின்னு. ஆனால் அதை வந்து மாற்றி இவர் தான் போனார், அதனால தான் பாகிஸ்தானில் குண்டு போட்டாங்க, ஏவுகணை அனுப்பிட்டாங்கன்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை. அது ஒரு பாயிண்ட்டு.
எப்படி ரஷ்யாவில் வந்து குறைஞ்ச விலையில் ஆயிலும் கூடங்குளம் அணு உலைக்கும் ஒரு பெனிஃபிட் இந்தியாவுக்கு சைன் பண்ணி அக்ரிமெண்ட்லாம் போட்டு வந்தாரோ, அதே மாதிரி ஈரானில் அவர் வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுடைய சரக்கு கப்பல்கள் மர்ச்சன்ட் நேவி எல்லாம் போகுது சீல, அங்கே இந்த மாதிரி நிறைய தொந்தரவு வருது, அது வந்து ஏமானில் இருக்கிற ஹவுத்தீஸ் பண்ணுறாங்க, அந்த ஹவுத்தீஸ் வந்து நீங்கள் சொன்னால் கேட்பாங்க. இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க, உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு சொல்லலை, நீங்கள் சொன்னால் கேட்பாங்க, ஏன்னா உங்களுக்கு அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, இந்திய கப்பல்களை தாக்காதீங்க, அந்த இதுவும் வச்சுருக்கு, கோரிக்கையும் அவங்கக்கிட்ட வச்சு அதுக்கு அஷ்யூரன்ஸும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இந்த அஷ்யூரன்ஸை வந்து ஆல்ரெடி பாக்கோட கப்பலையும் இல்லை இந்த பக்கம் அமெரிக்காவோட கப்பலும் கை வைக்கும் போது இந்த மாதிரியான ஆமாம், இப்போ வந்து ஈரான் வந்து ஹவுத்தி நேத்திக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து ரஷ்யா சைனா இந்த 2 கப்பல்கள் மேலேயும் தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு ஹவுத்தி சொல்லியிருக்கு. அது யார்? ஹவுத்தி யார்? ஈரான் பேக்கிங் தான். அதனால் அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்தியாவோட ஏன் பேர் வரலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, செய்யாமல் இருப்பாங்க. அந்த அஷ்யூரன்ஸ் வாங்க. ஏன்னா சில விஷயங்கள் வந்து இந்தியா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக வந்து எங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுங்கன்னு கேட்காது, அதே மாதிரி டிக்ளரும் பண்ணாது. ஏன்னா இந்தியாவோட கப்பல் மேலேயும் தாக்காது அப்படின்னா நம்ம உடனே வந்து நம்ம மேலே அமெரிக்காவுக்கு கோபம் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது இதுதான் டிப்ளமசி. என் மேலே தாக்காது, ஆனால் நான் வெளியில் ஓப்பனாக சொல்ல மாட்டேன்ப்பா யார் என்னதுன்னு. அது ஃபண்டாஸ்டிக் டிப்ளமசி. அதில் வந்து ஈரானோட இதில் இல்லை இன்னொரு இது என்னென்னாக்க, நாங்கள் வந்து ஈரானோட இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும், ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பகை இருந்தாலும், இஸ்ரேலுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தாலும் அணுகுண்டு யூஸ் பண்ணாதீங்க இஸ்ரேல் மேலே அப்படிங்கிறது வந்து இந்தியாவோட ரோலு. இதெல்லாம் என்னுடைய சொந்தமான அனுமானம். நான் படித்து இப்படித்தான் இருக்கும், இது தான் செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு இருக்கேன். இதுதான் இந்தியாவோட நிலைமை. இன்றைக்கி ஜியோ பாலிட்டிக்ஸை என்ன மாதிரி ஒரு மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்கும்போது இந்தியா வந்து வேறு மாதிரி கொண்டு வந்து எல்லாத்துக்கும் நல்லது நடக்கணுங்கிற மாதிரி கொண்டு வந்து வச்சுருக்கு. இதுதான் டிப்ளமசி. தட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். பட் இதில் இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி யூஎஸ் ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி பாக் வந்து ஈரான் மேலே தாக்குதல் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா எக்காரணத்துக்காக ஈரான் சும்மா இருக்க முடியுமா? அப்படி கொஷின் மார்க் வருது இல்லையா? அப்போ எப்படி அதை டீல் பண்ணுவாங்க? ஒரு விஷயம் என்னென்னா, ஈரான் வந்து ஏன்னா இந்தியாவும் இந்த மாதிரி அமைதியாக போகணும், இந்த அணு ஆயுதம் கொஞ்சம் எல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, அது மனித குலத்துக்காக மோதியினுடைய நோபல் தாட் அது. அதனால ஜெய்சங்கர் இந்த மாதிரி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பியிருக்காரு. ஆனால் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தான். அது மாதிரி ஆகலாம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வர முடியாதுன்னு நான் சொல்லலை. ஈரான் மேலே யூஎஸ்ஏ வந்து அப்போ ஈரான் ஏதோ ரிப்ளை பண்ணி ஆகணும்ல, ரியாக்ட் பண்ணணும்ல. ரியாக்ட் பண்ணத்தான் ஆகணும், பண்ணித்தான் ஆகணும், பண்ணவும் பண்ணுவாங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னும் போது, முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி இப்போ பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே 4 பக்கத்தில் அவங்களுக்கு பிரச்சனை இருக்குது. இதை இன்னும் அதிகரித்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நாடே துண்டு துண்டாகிடும். அது அந்த மாதிரி நாடே இல்லாத போது எப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து ஆப்கானிஸ்தானை விட்டு ஓடிச்சோ அமெரிக்கா, அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துடும். ஒருவேளை நம்ம மோடிஜி உடைய ரிக்வஸ்ட்டை படி ஈரான் அணுகுண்டு போடலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இஸ்ரேல்கிட்டையும் நம்ம பேச முடியும். ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி அது. இஸ்ரேல்கிட்டையும் நம்ம பேசி, ஐயா நாங்கள் அவங்கள ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கோம் அணுகுண்டு போடாதுன்னு, நீ வந்து இது டிப்ளமசி. ஏதோ பிரச்சனை ஏதாவது இது பண்ணிக்கலாம், மனித குலம் தழைக்கணும், வளரணும், நம்மளுடைய ஃப்யூச்சர் சந்ததிகள்லாம் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரத்துக்காக ட்ரை பண்ண. அதனால தான் இன்றைக்கி வந்து மோடி சொன்னால் உலக தலைவர்கள் கேட்குறேன் 76%. அப்படி இருக்கும்போது அதே ஃப்ரெண்ட்லி நேச்சரை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்தியா வித் அமெரிக்கா, அப்போ அமெரிக்காலேருந்து இங்கே எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் அங்கே தான் ஆரம்பிக்கிறது திரும்ப. அப்போ அமெரிக்கா கிட்ட எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, அப்போ சொன்னால் கேட்க மாட்டாங்களா? அமெரிக்காவுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்கிறத விட அவங்களுக்கு வந்து வியாபாரம். அவங்களுடைய ஸ்லோகனே என்னென்னா அமெரிக்கா ஃபஸ்ட்டு. அவங்களுக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, போயிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 600-700 விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அவன் ஹாப்பி, அவன் இந்தியாவை ட்ரபிள் பண்ண மாட்டான். அவங்களுக்கு வேண்டியது எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு வந்து ஆதாயம், வியாபாரம், ட்ரேடு. எனக்கு நீ ஆர்டர் கொடுத்துரு, சண்டை போட்டுருங்க, நீங்கள் எவன் வேணால் அடிச்சுக்கிட்டான் அவனுக்கு. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரி அது. இன்னொன்று என்ன சொல்ல வரேன்னா, பாகிஸ்தான் வந்து நீங்கள் திருப்பி அமெரிக்கா அங்கே வந்து இருந்துச்சுன்னா நாளைக்கு சைனாவோட உதவி தேவைப்படும் பாகிஸ்தானுக்கு. அப்போ வந்து அவனும் வந்து இதில் உள்ளே போடுவாங்க. அதை தவிர நான் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை, அவங்களுக்கு உள்நாட்டு பிரச்சனையே ஏகப்பட்டது இருக்குது. பிரிஞ்சுதுன்னு வச்சுங்க, அமெரிக்காவுக்கு எங்கே இடம் இருக்கும் ஈரான் மேலே வார் தொடுக்கிறதுக்கோ இல்லை இவங்களை கலக்க, அங்கேயே அவங்களே செதஞ்சிட்டாங்க. அது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா இன்னொரு பாயிண்ட் என்னென்னா, ஈரான் வந்து சாதாரண நாடு கிடையாது. அவங்க வந்து ட்ரோன் டெக்னாலஜி, இந்த மிசைல் டெக்னாலஜிலாம் நிறைய வச்சுருக்காங்க. அவங்க நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. இன்னொன்று என்னென்னா,
பாகிஸ்தானுக்கு வந்து என்ன பிரச்சனை அப்படின்னாக்க அவங்கக்கிட்ட கடனில் மூழ்கி தத்தளிக்கிற நாடு அது. ஈரான்கிட்ட ஆயில் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஈரான்கிட்ட ஆயில் இருக்குது, அது ரிச் கண்ட்ரி. அது ஆக்சுவலாக ஆயில் வைஸ் ரிச் கண்ட்ரி. ஓகே, யுரேனியம் இருக்குது, அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் என்ன டெக்னாலஜி இல்லாத அவங்க வேறு யாரோ கொடுத்துருக்காங்க, நார்த் கொரியாவோ சைனாவோ டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு அப்படின்னா நானும் வந்து ஒரு அணு ஆயுத நாடுன்னு காமிக்கிறதுக்காக தான். இப்போ நம்மக்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, பாகிஸ்தான்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அதுக்காக நாளைக்கு குண்டு போட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து என்னென்னா த்ரெட் பெர்செப்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த த்ரெட்டை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான போஸ்டரிங் தான். எங்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, இப்போ அமெரிக்காக்கிட்ட ஆயுதம் இருக்குது, ஃப்ரான்ஸுக்கிட்ட இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் இது யூஸ் பண்ணால் உலகம் அதோட முடிஞ்சதுன்னு தெரியும் அது. ஆனால் அதுக்காக அதை வச்சுக்காமல் இருக்க முடியாது. ஏன்னா அடுத்தவங்க போட்டுட்டாங்கன்னா நானும் போடணும், ரிட்டாலியேட் பண்ணுறதுக்கு வேணும் இல்லையா? அந்த மாதிரி தான் அதெல்லாம் வச்சுக்கிறதே தவிர ஒரு இதுதான் அது சேஃப்டி. ஓகே, அப்போ நான் பாயிண்ட்டுக்கு வரேன் சார். அப்போ ஈரானில் இப்போது ஆயில் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்கள். வேறு விஷயங்கள்லாம் எப்படி நம்ம ஃபர்தராக டெவலப் பண்ண முடியாது? ஆயில் இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட பணம் இருக்கும். பணம் இருக்குனாக்கா ஆயுதங்களுக்கு குறைவு கிடையாது. பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. யாராவது ஃப்ரீயாக ஆயுதம் கொடுத்தா தான் உண்டு. அது இன்றைக்கி தேதியில் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, வார் அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இட் இஸ் அ வெரி 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 காஸ்ட்லி அஃபேர் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில். ஒன்றும் இல்லை, தைவான் கூட ஏதாவது தகராறு வந்துச்சுன்னா, சைனாவுக்கும் தைவானுக்கும் தகராறு வந்துச்சுன்னா இம்மீடியட்டாக $10 பில்லியன் செலவு பண்ணணுமா சைனா அப்படின்னு ஒரு ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன், எக்கனாமிக்கல் ப்ரெடிக்ஷன். வார் கேமில் விளையாடுறவங்க அவங்க சொல்லியிருக்கிற ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னா, சைனாவுக்கும் தைவானுக்கும் ஏதாவது தகராறு வந்து சைனா ஏதாவது வார்ன்ற லெவலில் வார்த்தையை விட்டாலே $10 பில்லியன். $10 பில்லியன் எவ்வளோ ஆச்சு? 85,000 கோடி. எங்கே போவாங்க? ஏற்கனவே அங்கே சைனாவில் பேங்க்லாம் திவால் ஆகிட்டுருக்கு, ரியல் எஸ்டேட் திவால் ஆகிட்டுருக்கு, எக்ஸ்போர்ட் அவங்களுக்கு கம்மி ஆகிட்டுருக்கு. வாருங்கிறது வந்து சொல்கிறது ஈஸி, செய்யும்போது தான் அதனுடைய தாக்கம் தெரியும். அதனால் யாருக்குமே வாருங்கிறது வந்து வேண்டாம், ஆனால் வேணும். அந்த மாதிரி போயிட்டுருக்கு இப்போ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன். வேணுங்கிறது வந்து என்னென்னா பப்ளிக்குக்காக இருக்கிற போஸ்டரிங். நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிக்கிறேன், என் கண்ட்ரி மக்கள்லாம் என்ன பெரிய பலசாலின்னு சொல்லுவாங்கன்னு. அதான் இந்த மலையை தூக்கின கேஸ் தான். அதனால் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எல்லாருமே வந்து தபார் உன்னை கொண்டு போட்டுருவேன், அதை அடிச்சிடுவேன், நொறுக்கிடுவேன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்களே தவிர ஆக்சுவல் வார்னு வந்து அதில் வந்து இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வார் அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை எல்லாமே வந்து ஒரு ஈகோவில் போடிக்கிட்டு இருக்குது தான். இப்போ வாரில் நுழைஞ்சிட்டதுக்கு அப்புறமா யுக்ரைனாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், ஹமாஸாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, எப்படி அதுலேருந்து வெளியில் வரதுன்னு தான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை வெளியில் இப்போ யுக்ரைன் ரஷ்யா வாருமே வெளியே வரவிடாமல் யூரோப் அவங்கள இன்னும் ஏற்றி விட்டுருக்காங்க. அவன் இப்போ வந்தால் போருன்றாங்க. மக்கள் திருப்பி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது அதனால் வந்து என்னென்னா, இந்த மாதிரி வந்து என்னுடைய அனுமானம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மோடிஜி இதெல்லாம் யோசித்து தான் ரஷ்யாவுக்கும் ஜெய்சங்கர் அனுப்பி, ஈரானுக்கும் அனுப்பி, அதையோட இஸ்ரேல் கூடயும் பெஞ்சமின் வந்து நேத்தன்யாகு வந்து அவர் மோதியோட அப்படியே தோளோட தோள் கட்டிக்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுக்கு எல்லாம் சொல்லி இது பண்ணுவாங்க. அதனால தான் அவர் வந்து உலகத்தில் வந்து இன்றைக்கி 76% பாப்புலர் லீடர்னு அவர் சொன்னால் கேட்பாங்க அப்படிங்கிறது தான். ஜார்ஜியா மெலோனி கூட, இந்த இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் கூட அதை தான் சொல்கிறாங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஃப்ரான்ஸ் வந்து நான் சொன்னேன், இந்த கப்பல் குழுமத்தில் அவர் சேரலை. அவங்க அவன் நான் வெளியில் இருக்கேன்ப்பா, உனக்கு ஆதரவுன்னு சொல்கிறேன், வாயால் சொல்கிறேன், ஆனால் செயலில் இறங்க மாட்டேங்கிற மாதிரி. இதெல்லாம் யாருடைய இது அப்படின்னாக்கா, மோடியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகத் தலைவர்கள் அவர் பெரிய தலைவராக பார்க்கும்போது இது அவருடைய பேச்சுவார்த்தையை கேட்கக்கூடிய மக்களாக இருக்காங்கன்றது கூட எனக்கு அப்படி ஒரு நம்பிக்கை வருது. ஆனால் ஈரான் வந்து இன்றைக்கி ஒரு அணு ஆயுத நாடு ஆகிவிட்டது, அது உண்மை. அதை பற்றி தான் பேசுகிறதுக்கு ஜெய்சங்கர் போனார் ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும். வெளியில் மற்ற பெனிஃபிட் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கப்பல் இது, அப்புறம் இந்த சபஹார் போர்ட்டு, அதில் வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் பண்ணணும். அந்த ஈரானில் இருக்கிற போர்ட்டு, ஏன்னா குவாதார் போர்ட் வந்து சைனா கையில் இருக்கிறதுனால இதுக்கு பக்கத்துலேயே இது. அந்த மாதிரி நமக்கு பெனிஃபிட் வெளியில் சொல்கிறது இருந்தாலும் உள் எண்ணம் இதுவாக தான் இருக்குங்கிறது என்னுடைய அனுமானம். இதுதான் நான் நினைக்கிறேன். பட் இது கண்டினியூ ஆகும், இது இதோட விட மாட்டாங்க. அதாவது நான் அடிக்கடி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு யார் கேட்டாலுமே சொல்லுவேன், இது ஜியோ பாலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து வெரி வெரி டைனமிக் அப்படின்னாக்கா நொடிக்கு நொடி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி யார் எந்த கண்ட்ரியோட நம்பர், யார் எந்த கண்ட்ரியோட எதிரின்றது தெரியாமல் அப்படியே பிளேட் மாறினாலும் மாறிடும், டெம்ப்ளேட் மாறும், இயக்கங்கள் மாறும், ஆக்டிவிட்டீஸ் மாறும், அப்போ சார்பு நிலையும் மாறும். அதனால் வந்து இது வந்து போயிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து என்ன, மோடி வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணுறாரு. மோடி தன்னுடைய டீமை வச்சுக்கிட்டு அருமையாக பேலன்ஸ் பண்ணுறாரு. ஸோ சார், இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
மோடி அவர்கள் எந்த அளவுக்கு அண்டை நாடுகளும் நட்புறவை கொண்டு வரதும் சரி, அதே சமயத்தில் மிகப்பெரிய அளவில் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் ஒரு மேஜர் ரோல் இந்தியா வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் அனைவருமே வந்துட்டு ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பாங்க. என்னதான் வந்துட்டு ஜியோ பாலிட்டிக்ஸில் அப்பப்போ ஒரு செய்தியை மட்டுமே பார்ப்போம். ஓ, இது மட்டும் தான் நடந்திருக்கா, அமெரிக்கா இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு முடிச்சிருவோம். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இவ்வளவு பெரிய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப சூப்பராக அனலைஸ் பண்ணி சொல்லுங்கள். ஜியோ பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு ஸ்டெப்பு நம்ம முன்னாடி யோசித்தோம்னா அது உள்ளே என்ன இருக்குங்கிறது கொஞ்சம் புரியும். அது வந்து ஒரே நாளில் வராது, இல்லை ஒரு மாதத்தில் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதே பார்த்து பேசி ஓ இது இப்படி இருக்கலாமோ அது அப்படி இருக்கலாமோன்னு நினைக்கும் போது அடுத்த செய்தி வரும்போது நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பேசும்போது எனக்கு தாட் வருது, இப்போ திபேத் அண்ட் தைவான் இந்த விஷயங்களும் தோணுது. ஏன் தைவான் வந்து திபேத் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது. அது இந்தியாவுக்கு கொஞ்சம் சாதகமாக பாதகமானு தோணுது. கண்டிப்பாக அடுத்தடுத்த டாபிக் அதை பற்றி பேசுவோம் சார். இப்போதைக்கு இந்தியா அண்ட் சரௌண்டிங் கண்ட்ரிஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்காங்க, உலக அளவில் அரசியல் எப்படி இருக்குது, ஒட்டுமொத்தமாக அமெரிக்காவுடைய இன்டென்ஷன் எப்படி இருக்குது, எப்படிலாம் தூண்டி விட்டு என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்ற மாதிரி தெரியுது. இந்தியா எப்படி ஒரு சேஃபர் ஜோனில் ப்ளே பண்ணுறாங்க, இது இப்படியே போயிட்டே தான் இருக்கும், நம்ம சமாளிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இது வந்து டெய்லி ரொட்டீன் மாதிரி தான். இது ஒன்றுமே பண்ணுவோம். இப்போ வந்து ஸ்ரீலங்கா நமக்கு கஷ்டப்பட்டது, ராஜபக்ஷே ரொம்ப தொந்தரவு பண்ணார் நம்மளை. அவரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கிறாங்க மாதிரி ஆயிடுச்சு. இல்லை இன்னைக்கு பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். அதே நாடு வெளியில் போக வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. ஆமாம், நாடு விட்டு நாடு போயிட்டே இருக்கார் அவர். இப்போ அதே மாதிரி மால்டீவ்ஸ் வந்துட்டுருக்கு. அதை வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இன்னும் இருக்குது, அதுலேயும் சில விஷயங்கள் இருக்குது, பார்க்கலாம். கண்டிப்பாக மால்தீவ். ஆமாம், சைனாக்கு போயிட்டு நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளில் வந்து இது என்னென்னா என்னுடைய அப்சர்வேஷன் அபவுட் மோடிஜி இந்த இருக்கிற கரண்ட் கவர்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கிற நாடுகளை தாண்டி அவர் போய் பல நாடுகளோட நல்லுறவு வச்சுருக்காரு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், இட்டாலியாக இருக்கட்டும், ஃப்ரான்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் இங்கே நம்ம சுற்றி இருக்கிற நாடுகள் இல்லை. அந்த மாதிரி ஒரு இது வந்து பரந்த அளவில் உலக நாடுகளோட ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் மேக்ஸிமம் அவர் வந்து இந்த பிரிக்ஸில் வந்து மாநாடு இந்த G20 நடந்ததில்ல, அதில் ஆஃப்ரிக்கன் லீடரை கூப்பிட்டு ஹானர் பண்ணது வந்து அவங்க எல்லாம் பெரிய ஹானராக நினைக்கிறாங்க. அதில் ஆட் பண்ணிக்கும் போது மிகப்பெரிய ஒரு விஷயமா அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு டிப்ளமேட்டிக் விக்டரின்னே சொல்லலாம் நம்ம இந்தியாவுக்கு. அது அவர் வேணும்ட்டு அந்த விக்டரிக்காக செய்யலை, நியாயமாக உணவுபூர்வமாக மனப்பூர்வமாக செஞ்சு அவங்கள நம்ம பக்கம் அது வந்து பெரிய லெவலில் அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி நாடாக தான் அவங்களும். ஆமாம், கண்டிப்பாக இந்தியா வந்து டெஃபினட்டாக நான் ஒரு சில வீடியோவில் உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இந்தியா ஹேஸ் அரைவ்டு இன் த குளோபல் ஸ்டேஜ். ஸோ மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு இருக்குது. ஆரம்ப காலகட்டத்தில் மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு எந்த நாடுகளுக்கு சென்றாலுமே கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்காரு சொல்வதும் சரி, இதனால் எவ்வளோ இழப்பு ஏற்படுவது, இதுக்காக இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுமா இந்தியா அப்படின்னு சொல்கிறதும் சரி, இந்த மாதிரியான விமர்சனங்கள் மட்டுமே தான் அரசியல் காரணங்களுக்காக பேசப்படுது. அதே சமயத்தில் இன்றைக்கி உலக அரங்கில் எந்தெந்த நாடுகள் எப்படிப்பட்ட அரசியலை முன்னிலைப்படுத்தி வராங்க, ஒரு நாட்டுக்கும் போர் வருது அப்படின்னா சமாளிக்கக்கூடிய சக்தி எந்த நாட்டுக்கு இருக்குது, அப்போ இன்னொரு நாட்டோட ஒரு ஆதரவை எடுத்துக்கணும் அப்படின்னாலும் கூட எந்த மாதிரி ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் அங்கே இருக்குது. இது எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம இந்தியா எந்த அளவுக்கு சேஃபஸ்ட் ஜோனில் இருந்து அண்டை நாடுகள் மட்டுமே இல்லாமல் உலக நாடுகளுடன் எப்படி நட்புறவை பாராட்டி இன்னைக்கு இந்த நிலைமையில கொண்டு வந்து பிரதமர் அவர்கள் நம்முடைய இந்தியாவை நிறுத்தி வச்சிருக்கிறாரு, இன்னமும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சொல்லியே ஆகணும். இதுக்கு அப்புறமா கண்டினியூஸாக ஜியோ பாலிட்டிக்கல் நம்ம எல்லாருமே பேசுவோம். அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே சரி அப்படின்னு ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக உங்ககிட்ட சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் இதை பற்றி பார்க்கலாம். நன்றி.